இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம் தேவன் நேற்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் பரிசுத்தர். கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து இந்த மாதத்தை நம்மை காண செய்த கிருபைக்காக நன்றி செலுத்தி, இந்த நாளிலும் இந்த நாட்கள் நெந்து நாட்களாக இருப்பதினாலே நம்மளுடைய நாட்கள் ஒவ்வொன்றையும் நாம் இந்த காலங்கள் நம்மை ஆராய்ந்து பார்க்கிற காலமாக இருக்கிறது. அதன் மையமாக வைத்து இந்த மாதத்திலும் கூட ஒரு தலைப்பை நாம் தியானிக்கலாம். மனம் திரும்பினது உண்மைதானா என்ற தலைப்பின் கீழே நாம் 7 நாட்கள் தியானிக்க இருக்கிறோம். மனம் திரும்புதல் என்ற சரியான விளக்கம் இந்த வேதாகமத்திலே குறிப்பிடப்படவில்லை. மனம் திரும்புதலுக்கு நிறைய வசனங்கள் வேதாகமத்தில் உண்டு. மனம் திரும்புதல் என்றால் நம் மனதுக்குள்ளே ஏற்படும் மாற்றம். இங்கே இரட்சிப்பு என்பது பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது. மனம் திரும்புதல் என்றால் மனதுக்குள் ஏற்படும் மாற்றம். இந்த 2 காரியத்தை நம்மில் அநேகர் அறிந்து கொள்வதில்லை. இரட்சிப்பின் மறுபெயர்தான் மனம் திரும்புதல். நம்மில் அநேகருக்கு மனம் திரும்பின அனுபவம் இருக்கிறதா என்று நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். மனம் திரும்புதல் மிக அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. மத்தேயு 3:2 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி வசனம் இவ்வாறு கூறுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புகிற அனுபவத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதலை குறித்து வேதாகமத்தில் அநேக வசனங்கள் இருந்தாலும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் வளர்ந்து பெறுவதற்கு இந்த அனுபவம் மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த மனம் திரும்புதலை நாம் விரும்ப நினைக்கிற நமக்குள்ளே 5 காரியம் மிக அவசியமாக இருக்கிறது. முதலாவது, மனம் திரும்ப நினைக்க நமக்குள்ளே ஃபர்ஸ்ட் என்ன நினைக்க வேண்டுமென்றால், நான் செய்கிறது தவறு என்ற உள் உணர்வு நமக்கு என்று வருகிறதோ அதைத்தான் மனம் திரும்புதல் முதல் படி. 2வது, நாம் செய்கிற அந்த தவறினாலே நிச்சயம் ஒரு நாள் ஒரு தண்டனை உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும். 3வது, இந்த மனம் திரும்புதல் ஒரே நாளில் நடக்க முடியாது. இது டெய்லி நம் இருதயத்திலே தினந்தோறும் அதை உணர வேண்டும். 4வதாக, ஆண்டவருக்கும் எனக்கும் இடையே ஒரு கேப் இருக்குது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. 5வதாக, என்னால் இது முடியாது, இந்த காரியத்திலேருந்து விடுதலை பெற என்னால் முடியாது, இந்த தவறுலேருந்து நான் விடுதலை பெற என்னால் முடியாது, எல்லாமே இயேசுவால் தான் முடியுங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நம்ம வரும்போது தான் உண்மையான மனம் திரும்புதல் நமக்குள்ளே காணப்படும். இதைத்தான் வேதாகமத்திலும் கூட கெட்ட குமாரனுடைய கதை, அந்த சம்பவம் நமக்கு மிகவும் தெளிவாக அதை ஆண்டவர் இயேசுவை நமக்கு வெளிப்படையாக அதை அறிவித்திருக்க பாருங்க. அந்த இடத்திலும் கூட கெட்ட குமாரன் அவனுடைய தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான். அங்கே அவன் தன்னுடைய எல்லா காரியத்தையும் விட்டு தன்னுடைய எல்லா உல்லாசமான வாழ்க்கை எல்லாம் செய்துவிட்டு கடைசியிலே அவனுக்குள்ளே ஒரு உணர்வு வருகிறது, என்னுடைய அப்பா வீட்டில் இருக்கும்போது நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிற ஒரு காரியம் அவனுக்குள்ளே வரும்போது தான் அவனுக்குள்ளே மாற்றம் வருகிறது. அவன் தன்னுடைய தகப்பனை சந்திக்க வருகிறான். அங்கே தன்னுடைய மூத்த குமாரன் சொல்கிறான், நான் இவ்வளோ நாள் இருந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல, அவன் அழித்த ஆஸ்தி எல்லாத்தையும் விச்சுட்டு வரான், அவனை நீங்கள் நேசிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அங்கே அந்த மூத்த குமாரன் சொல்லும்போது அந்த தந்தை என்ன சொல்கிறார், அவன் மரித்தான், இன்று உயிரோடு வருகிறான். அந்த அனுபவம் தான் இந்த மனம் திரும்புதலின் அனுபவம். நம்மளுடைய வாழ்க்கை புதுப்பித்தல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மனம் திரும்புதலின் அனுபவம் நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்திலும் கூட நம்மளுக்கு ஆண்டவர் இந்த 2 நாட்களிலும் கூட இந்த காலங்கள் நம்மை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்மளுடைய ஆவிக்குரிய அனுபவம் நம்மளுடைய ஒவ்வொரு நாளுக்கு நாள் மாற்றம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். வேதாகமத்திலும் இயேசு கிறிஸ்து அவளுடைய சீஷர்களோடு ஒரு முறை யூதேயாவிலிருந்து கலிலே தேசத்துக்கு அங்கே சென்று கொண்டிருக்கிற வழியிலே அங்கே
அங்கே செல்லும் போது அங்கே சமாரிய நாட்டின் வழியாக செல்கிறார். அங்கே போகிற பாதையிலையும் கூட அவர்கள் சொல்கிறாங்க, இனிமே இது ஒரு செகண்ட் இனி என்னால் நடக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் அந்த சீஷர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இங்கே சமாரிய நாட்டிற்கு உள்ளே அங்கே சென்று அங்கே சீஷர்கள் அங்கே கொஞ்சம் சில காரியங்களை சாப்பிடுவதற்காக அங்கே போகிறார்கள். அது யதார்த்தமாக நடந்த ஒரு சம்பவம். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு கிணற்றருகிலே உட்கார்ந்திருக்கிறார். அப்போது அங்கே சமாரிய ஸ்திரீ ஒருத்தி வந்து அங்கே கிணற்றிலே தண்ணீர் முள்ள வருகிறார். இங்கே ஆண்டவர் அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார், இந்த தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்கிறார். அந்த சம்பவத்திலே இந்த ஸ்திரீ என்ன செய்கிறாள், நீ யூதராய் இருக்க என்னிடம் தண்ணீர் கேட்கலாமா என்று கேட்கிறார். அது மாத்திரமில்ல, ஆண்டவரை குறித்து எல்லா காரியத்தையும் அறிந்து வைத்திருக்கிறார். அந்த இயேசு அந்த பெண்ணிடம் ஒரே ஒரு காரியம் சொல்ல, உன் கணவரை அழைத்து கொண்டு இங்கே வா என்று சொல்கிறார். இப்போது அந்த ஸ்திரீ என்ன சொல்கிறார், எனக்கு கணவர் இல்லை என்று. உடனே ஆண்டவர் சொல்ல, உனக்கு 5 கணவர் இருந்தார்கள், அது மாத்திரமில்லை, இப்போது உன்னோடு இருக்கிறவர் உன்னுடைய கணவர் அல்ல என்று சொல்லி அவனுடைய இரகசிய பாவத்தை அவர் உணர்த்துகிறார். இங்கே அந்த இயேசு சொல்கிற காரியத்தை கேட்ட மாத்திரத்தை அவர் சொல்கிற ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நீ மெய்யாலுமே நீங்கள் தீர்க்கதரிசி என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல அவள் மனம் மாறுகிறாள். உடனே அவள் கொண்டு வந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடி சென்று அங்கே இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் ஒருவரை நான் பார்த்தேன், அவர் என்னை குறித்து எல்லாவற்றையும் சொன்னார் சொல்லி, அவர் தான் மேசியாவோ என்பதை கண்டு கொள்ள வாருங்கள் சொல்லி அங்கே இருக்கிற சமாரிய தேசத்தில் அத்தனை பேருக்கும் அறிவிக்கிறார். அவளுக்கு ஒரே ஒரு உணர்வு தான், அவளுக்குள்ளே ஒருவேளை அவள் மறைச்சிருக்கலாம், நான் எந்த தவறும் செய்யலை என்று சொல்லி யாருக்கும் அறிவிக்காமல் இருக்கலாம். அவளுக்குள்ளே வந்த ஒரே ஒரு உணர்வு தான் மனம் திரும்புதல். இன்னும் இயேசு கிறிஸ்து இன்னும் ஆலயத்திலே பிரசங்கித்து கொண்டிருக்கும் போது கூட ஆண்டவருடைய மத்தியிலே ஒரு கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீயை அங்கே கொண்டு வந்து விடுகிறார்கள். அங்கே அவளை பார்த்து சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, அங்கே பரிசேயர் வேத பாதகர் வந்து ஆண்டவர் சமூகத்திலே வந்து சொல்கிறாங்க, மோசே நியாய பிரமாணத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவளை நியாயம் தீர்க்க வேண்டும், இவளுடைய பாவத்திற்கு நீங்கள் ஒரு நியாயத்தை செய்ய வேண்டும். மோசே இவ்வாறு சொல்லியிருக்கிறாரு, இவளுக்கு கல்லெறிந்து கொள்ள வேண்டும், நீர் என்ன சொல்ல இருக்கிறீர் என்று சொல்லும்போது இங்கே ஆண்டவர் அப்படியே குனிந்து, முதலாவது யார் பாவம் செய்தோ முதல் கல்லை போடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே யாருமே இல்லை. இங்கே ஆண்டவர் பார்க்கிறார், அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறார், உன்னை நியாயம் தீர்க்க யாருமே இல்லையா என்று கேட்கிறார். உடனே அவர் சொல்கிறார், ஆண்டவரே சொல்கிறார், யாருமே நியாயம் தீர்க்கலை, நானும் உன்னை நியாயம் தீர்க்க விரும்பலை, ஒரே ஒரு காரியம், இனி பாவம் செய்யாதே என்று சொல்கிறார். இந்த நாளிலும் கூட மனம் திரும்புதலின் நிச்சயம் நமக்கு வேண்டும். இந்த ஸ்திரீ அந்த ஒரு நிமிடத்திலே தன்னுடைய எல்லா பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறாள். நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த மனம் திரும்புதலைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். வசனம் சொல்கிறது, லூக்கா 15:7 மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி இந்த வேதாகமம் நம்மளுக்கு தெளிவாக அவளுக்கு மனம் திரும்புகிற 99 நீதிமான்களை குறித்து கூட கவலை இல்லை, ஒரே பாவி. ஆண்டவர் இன்னைக்கும் கூட உங்களையும் கூட உணர்த்துகிறார். இந்த மனம் திரும்புதலின் நிச்சயம் நமக்கு வேண்டும். இந்த ஒரே ஒருத்தர், இன்றைக்கு ஒருவர் மனம் திரும்பினார், பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷமாக இந்த நமக்குள்ளே இந்த மாற்றம் இருக்கிறதா. நாம் செய்கிற தவறு, இந்த செல்ஃபோனில் இந்த காரியத்தை நான் பார்க்குறது தப்புது, ஏதோ ஒரு காரியத்தை நான் தவறான யாருக்கும் தெரியாமல் இந்த தவறு செய்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் கூட இதை விட்டு நான் வெளியே வர முடியல, இந்த பாவத்தில் விட்டு எவ்வளவோ நான் நினைக்கிறேன், நான் வர முடியவில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கிற உங்களையும் பார்த்து ஆண்டவர் இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி ஆண்டவர் இன்றைய நாள் உங்களோடு பேசுகிற. கண்களை மூடி ஜெபிக்கலாமா?
அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலையும் கூட மனம் திரும்புகின்ற அனுபவம் எங்களுக்கு தேவையானவரே. இங்கே கூட இனி பாவம் செய்யாத இந்த வார்த்தையின்படி அந்த விபச்சார ஸ்திரீயை நீங்கள் கண்டித்து உணர்த்துவது போல எங்களோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயம் கண்டித்து உணர்த்துகிறீங்க. இனி நாங்கள் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாதபடி எங்கள் மனதுக்குள்ளே ஒரு மாற்றத்தை எங்களுக்கு தாங்க. இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு மனம் திரும்புதல் ஒரு முழுமையை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. எல்லாமே உங்களுடைய கரத்தை கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறோம், மேய்க்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை